நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோடைய பயோகிராஃபின்றல தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, ஆக்ட்ரஸ் ரூபினி. இவங்களை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. 80s 90s ஒன் ஆஃப் த ஃபேவரட் அண்ட் ஃபைன் ஆக்ட்ரஸ் அப்படின்னே சொல்லலாம். டான்ஸ் அப்படின்னு வந்துட்டா அது பக்கத்தில் யார் ஆடினாலும் அவங்கள பார்க்க முடியாது, இவங்கள மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு டான்ஸராகவும் இவங்க இருந்துட்டு வராங்க. ஸோ இவங்களை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. இவங்களுடைய ரியல் நேம் என்ன, இவங்க பேர் எப்படி ரூபினியாக மாறுச்சு, அண்டு தமிழ்நாட்டில் இவங்களுக்கு கிடைச்ச அங்கீகாரங்கள், அண்டு தமிழ் படங்களில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், எப்படி இவங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தாங்க, ஒரு கட்டாயத்தின் பேரில் வந்திருந்தா கூட அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். இது எல்லாத்தையுமே தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ராதிகா அவர்களுடைய அக்காவா உங்களுக்கு இவங்களை எனக்கு ரொம்ப தெரியும் அப்படின்ட்டு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம் ராதிகா அவர்களுடைய அக்கா அப்படின்னு சொல்லியிருந்தோம். ராதிகா அவர்களுடைய அக்கானா சித்தி 2 இதில் தான் ராதிகா அவர்களுடைய அக்கா கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இவங்க கிட்டத்தட்ட பல வருஷத்துக்கு அப்புறமா இந்த சீரியல் மூலமா ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆரம்ப காலகட்டத்தில் இவங்களுடைய என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணை ஆரம்பிச்சாங்க. 10 வயசுல ஹீரோயின் ஆகி 19 வயசுல அம்மா ஆயிட்டாங்க. 20 வயசுல இண்டஸ்ட்ரி விட்டு போயிட்டாங்க, கல்யாணம் பண்ணாங்க, குழந்தை வந்தது. இப்படிதான் இவங்களுடைய கெரியர் இருந்தது. ஆனா இந்த குறுகிய காலகட்டத்துக்குள்ள ஒரு ஃபைன் ஆக்ட்ரஸாவே வளம் வந்துட்டாங்கன்னே சொல்லலாம். நவம்பர் 4 1969 மும்பை மகாராஷ்டிரால இவங்க பிறக்கிறாங்க. இவங்க தமிழ் மட்டும் இல்லாம ஹிந்தி, கன்னடம், மலையாளம், தெலுங்கு இது போல பல மொழிகள்லயும் 80, 90களில் நிறைய ஹிட்டான படங்களை கொடுத்திருக்காங்க. இவங்களுடைய அப்பா லாயர், இவங்களுடைய அம்மா டயட்டீஷியனாக இருந்தாங்க. அண்டு இவங்க பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்ற கனவோடு தான் இருந்திருக்காங்க. இருந்தாலும் இவங்களுடைய அப்பா தான் இவங்களை வற்புறுத்தி நீ நடிச்சே ஆகணும் அப்படிலாம் ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி நடிக்க வச்சிருக்காரு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மும்பையில் இருந்ததுனால நிறைய ஷூட்டிங்லாம் நடக்குமாம். அந்த வகையில் ஒரு குஜராத்தியோடைய மூவிஸ் நடந்திருக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல. இவங்களும் போய் பார்த்துருக்காங்க. அப்போதான் அங்க இருந்த டைரக்டர் பார்த்தீங்கன்னா உங்க பொண்ணு அழகா இருக்கா, நடிப்பாளா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி ஓகே, இந்த வாய்ப்புக்கு தானே நம்ம இவ்வளோ தேடணும், நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி தான் இவங்க நடிக்க வந்திருக்காங்க. அதே சமயம் இவங்க 4 வயசு இருக்கும் போது டான்ஸும் கற்றுக்கிட்டாங்க. யார்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய குரு கிட்ட தான் இவங்களும் டான்ஸ் கற்றுக்கிட்டாங்களாம். பரதநாட்டியத்தையும் தாண்டி குச்சிப்புடி, ஒடிசி, கதக் இது போல பல விதமான நடனங்களையும் இவங்க கற்றுக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஃபர்ஸ்ட் பாலிவுட்ல பார்த்தீங்கன்னா சைல்டு ஆர்டிஸ்டாக தான் அறிமுகமாகறாங்க. மில்லி அப்படின்ற படம் மூலியமா அறிமுகமாகி கொட்வால் ஜாப், குஷ்சோரட் இது போல படங்கள்லாம் சைல்டு ஆர்டிஸ்டா பண்ணிட்டே இருக்கும்போது 1980 இவங்க லீட் கேரக்டரும் பண்றாங்க. அதாவது 10 வயசுலங்க. ஆமாங்க, பாயல் கி ஜாங்கர் இந்த படம் மூலமா இவங்க ஒரு டான்சரா இண்டஸ்ட்ரியில அறிமுகமாகறாங்க. அண்ட் ஆக்ட்ரஸாவும் இவங்க அறிமுகமாகறாங்கன்னு சொல்லலாம். இந்த படம் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. ஆஸ்கார் விருது வரைக்கும் இந்த படத்தை பரிந்துரை செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கண்டினியூஸா இவங்களுக்கு பாலிவுட்ல பட வாய்ப்புகள் வந்துட்டே இருந்திருக்கு. இவங்க சைல்டு ஆர்டிஸ்டா நடிக்கும் போதே ரஜினி சார் கூட எல்லாம் நடிச்சிருக்காங்களாம். அப்போ ரஜினி சார் மராத்தில பேசுவாராம். அந்த நேரத்துல நம்ம 2 பேரும் சேர்ந்து மராத்தி மூவிலாம் பண்ணலாம் ஃபியூச்சர்ல இப்படிலாம் சொல்லியிருந்தாராம். ஆனா அப்போ ரஜினி சார் அவ்வளோ பெரிய ஆளுன்னு இவங்களுக்கு தெரியாதாம். தமிழ்ல இவங்க அறிமுகமாகும் போது இவர் கூட எல்லாம் நம்ம நடிக்க போறோமா, இவருக்கு என்ன டான்ஸும் தெரியாது ஒன்றும் தெரியாது, நம்ம என்ன நடிக்கிறது, இது போலலாம் இவங்க நக்கலா பேசியிருக்காங்களாம், பார்த்திருக்காங்களாம். ஆனா ஒரு படத்துடைய வெற்றி விழாவை கொண்டாடும் போதுதான் ரஜினி சாரோடைய அந்த மாசான ஒரு மொமெண்ட் என்ன அண்ட் ரஜினி சார்னா யாருன்றத ஃபுல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். இப்படி தமிழ் இண்டஸ்ட்ரியை பத்தி தெரியாமலே தமிழ் இண்டஸ்ட்ரியில கலக்கின ஒரு நடிகை தான் இவங்க. அண்ட் ரொம்பவே ஒரு புத்திசாலியான நடிகை அப்படின்னே சொல்லலாம். இவங்க ஃபர்ஸ்ட் பாக்கியராஜ் அவர்களுடைய படத்துல தான் கமிட் ஆனாங்க. எப்படி பாக்கியராஜ் சாரை தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பூர்ணிமா பாக்கியராஜ் அவர்களுடைய அம்மாவும் இவங்களுடைய அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸாங்க. அப்படிதான் இவங்க 2 பேருக்கும் இடையில நட்பு வந்திருக்கு. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம், அதாவது பூர்ணிமா அவர்கள் பாக்கியராஜை திருமணம் பண்ணதுக்கு அப்புறமா பாக்கியராஜ் ஒரு படத்தை எடுக்கலான்ற முடிவில் இருக்கும் போது அந்த படத்துக்கு ஹீரோயினை தேடி இருக்காரு. அந்த சமயத்துல பூர்ணிமா அவர்கள் இவங்களை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. நல்லா ஆடுவா, நல்லா எக்ஸ்பிரஷன்லாம் பண்ணுவா அப்படின்ட்டு ரெஃபர் பண்ணதுனால சரி ஓகே சார் ஐ லவ் யூ அப்படின்ற படத்தை எடுக்கலான்ற முடிவை பண்ணியிருக்காங்க. படம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ராப் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ பாக்கியராஜ் அவர்கள் தான் இவங்களுடைய ரியல் நேமை ரூபினி அப்படின்னு மாத்திட்டாரு. இவங்களுடைய ரியல் நேம் என்னன்னா கோமல் மொஹ்வக்கர். இதுதான் இவங்களுடைய ரியல் நேம். இவங்களுடைய தமிழ் முதல் படம் 1980
1987 வெளியான கூலிக்காரன். இதுதான் விஜயகாந்த் அவர்கள் கூட இவங்க நடித்த முதல் படம். அதுக்கப்புறம் திரும்பவும் கேப்டன் பிரபாகரன்ற படம் மூலமா விஜயகாந்த் சார் கூட இவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ கூலிக்காரனை தொடர்ந்து மணிவண்ணன் அவர்களுடைய டைரக்ஷன்ல தீர்த்தக்கரையினிலே அப்படின்ற படத்திலையும் நடிச்சிருக்காங்க. 1987 மனிதன் அப்படின்ற படம் மூலமா ரஜினி சார் கூட பேர் பண்றாங்க. இதுல கால முரட்டுக்கால என்ற சாங் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த சாங் பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறதுக்கு முன்னாடி ரஜினி சார் வந்து இவங்க கிட்ட பேசினாங்களாம். அம்மா நீ வந்து சூப்பர் டான்ஸர், உன்னை சின்ன வயசுல இருந்து எனக்கு தெரியும், நீ நல்லா டான்ஸ் ஆடுவ, எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது, கை கால் அங்கங்க ஆட்டிட்டு நிற்பேன், அதை எப்படியாவது மேனேஜ் பண்ணிடுமா அப்படின்னு சொல்லும் போது நக்கலா சிரிச்சாங்களாம். இவருக்குள்ள நான் நடிக்கணுமா அப்படின்லாம் கேட்டாங்களாம். அதுக்கப்புறம் இந்த படம்லாம் எப்படி ஓட போகுது, நம்ம பாலிவுட்ல இவ்வளவு படங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் நினைச்சாங்களாம். ஆனா இந்த படத்துடைய வெற்றி விழாவை கொண்டாடும் போதுதான் ரஜினி சார் யாருன்றதே இவங்களுக்கு தெரிய வந்துதான். அந்த வகையில உழைப்பாளி படத்துல ஒரே ஒரு சிங்கிள் சாங்குக்கு நான் ரஜினி சார் கூட ஆடியே தீருவேன் அப்படின்ட்டு இவங்களே அடம் பிடிச்சு ஆடின கதையும் இருக்குங்க. அது எந்த பாட்டுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மைனா மைனா குருவி மனசார பாடுது மயங்குது தாக்குது, இந்த பாடல்ல தான் இவங்க வந்து ஆடி இருப்பாங்க. பிரபு சார் கூட 1988 ஏன் தங்கச்சி படித்தவ அப்படின்ற படத்தில் நடிச்சிருக்காங்க. 1990 பார்த்தீங்கன்னா மைக்கேல் மதன காமராஜா, இந்த ஒரு படம் மூலயமா இவங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்கன்னே சொல்லலாம் சினிமா இண்டஸ்ட்ரியில். ஆமாங்க, இந்த படத்தில் வந்த ஒவ்வொரு சீக்வன்ஸும் செமையாக இருக்கும். இதில் குறிப்பாக லாஸ்ட் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரே இடத்துல, அதுவும் மலை உச்சியில் இருக்க ஒரு வீட்டில் அந்த வீடே விழற மாதிரியான சீக்வன்ஸ்லாம் கொண்டு போயிருப்பாங்க. நிஜமாலே அந்த வீட்டில் ஒரு பகுதி கீழேயும் விழுந்துதாங்க. ஸோ ரொம்பவே டேஞ்சரஸான பிளேஸ்ல அந்த படத்தை எப்படி எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா எப்படி எடுத்தாங்க, இந்த அளவுக்கு வரும் நாங்க நினைச்சே பார்க்கலன்ட்டு இவங்க ஒரு இன்டர்வியூல கூட சொல்லி ஆச்சரியப்பட்டிருக்காங்க. இந்த படத்துல ஒரு சாங் இருக்கு, சிவராத்திரி. இந்த ஒரு சாங் பாத்தீங்கன்னா ஒரு நைட் சாங். இந்த சாங்குக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த சாங்குக்கு இவங்க நோ சொல்லிட்டாங்களாம். என்னது, கமல் சார் கூட நான் ஆடணுமா? மாட்டேன், அதுவும் இந்த மாதிரி பாட்டுக்கெல்லாம் கண்டிப்பா நான் ஆட மாட்டேன். கமல் சார் கூட டான்ஸ் ஆடணும்னு என்னுடைய ஆசை, அதுவும் எப்படி ஆடணும், அவ்வளோ பெரிய ஸ்டார்னா அவர் கூட எப்படி டான்ஸ் பண்ணணும், அதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் நான் கண்டிப்பாக சான்ஸே இல்லை அப்படின்ட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதுக்கப்புறம் மனோரமா அவர்களையும் தாண்டி ஊர்வசி அவர்கள் தான் வந்து இவங்களை வந்து காம் பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம அழுவாங்க, அடுத்த படத்தில் பார்த்துக்கலாம் விடு, இந்த பாட்டு எப்படி ஹிட் ஆக போகுது அப்படின்னு இவங்க தான் வந்து அவங்க மோட்டிவேட் பண்ணி இந்த பாட்டில் ஆட வச்சிருக்காங்க. அண்டு ரொம்ப ஒரு லைட்டே இல்லாமல் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் மட்டுமே இந்த பாடலை எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட நிறைய இரவுகளில் வந்து இந்த பாடலை எடுத்தாங்களாம். அது மட்டும் இல்லாமல் ஆச்சு மனோரமா அவர்கள் தான் இந்த பாட்டுக்கு இப்படி ஆடு அப்படி ஆடுன்ட்டு இவங்க கோரியோகிராஃபே பண்ணதான். ஸோ யாரு கூட இவங்க ஆட மாட்டேன்னு சொன்னாங்களோ அதே கமல் சார் திரும்பவும் இவங்களை இன்னொரு படத்திலும் கமிட் பண்றாரு, அபூர்வ சகோதரர்கள். இதுல கௌதமி அவர்களும் நடிச்சிருப்பாங்க. இருந்தாலும் இந்த ரோல் வேணுமா அந்த ரோல் வேணுமான்னு கேட்டதுக்கு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் கதை வந்து வேற மாதிரி இருந்துதான். அதுக்கப்புறம் இவங்களை கூப்பிட்டு கதையை நாங்கள் சேஞ்ச் பண்றோம், 2 கேரக்டர் பண்ண போறோம், இதுல குட்டியான ஒரு அப்பு கேரக்டரும் வரப்போகுது அப்படின்லாம் சொல்லும் போது எது பெஸ்ட்டாக இருக்கும், எது த்ரூ அவுட் த மூவி வரும், எது மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகும்னு கேட்டதுக்கு அப்போ கேரக்டர் கூட பேர் பண்ணுற மாதிரி வர சீக்வன்ஸ் தான் அப்படின்ற மாதிரி கமல் சார் இவங்களுக்கு எடுத்து சொல்லி அந்த கேரக்டருக்கு அதுக்கப்புறம் தான் இவங்க ஓகே பண்ணாங்களாம். ஆனால் அந்த ரோலை நம்ம ஏன்டா நடித்தோம், ஏன்னா இப்போ வரைக்கும் எங்கள் கமல் சாரே நீங்கள் ஏமாத்திட்டீங்கல்ல அப்படின்ட்டு நிறைய பேர் இவங்க திட்டுறாங்களாம். இதில் என்ன ஒரு சீக்வன்ஸ் ரொம்பவே ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அப்பு கேரக்டர் பண்ண கமல் சார் கையிலேருந்து இவங்க மோதிரத்தை வந்து வாங்குவாங்க. அந்த ஒரு மொமெண்ட் ரொம்பவே எமோஷ்னலாக இருக்கும். உன்னை நினைச்சு நானும் படித்தேன். இந்த ஒரு பாடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் டச்சிங்கான ஒரு பாடல். இந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் ரெட் ஆர்டின் கொடுக்கலாம். ஸோ மதுரை வீரன் இங்கே சாமி சத்யராஜ் அவர்கள் கூட சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இப்படி பேரலா பாலிவுட் கோலிவுட் ரொம்பவே சஃபில் பண்ணி நடிச்சுக்கிட்டே இருக்கும் போது தான் இவங்க சரி ஃபேமிலி வந்து மேரேஜ் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, நம்ம பீக்கில் இருக்கும் போது தான் மேரேஜ் பண்ணணும்னு சொல்கிறாங்க, பண்ணிக்கலான்ட்டு மும்பையில் போயிட்டு அவங்க அப்பா அம்மா பார்த்த பையனையே கல்யாணம் பண்ணுறாங்க, மோகன் குமார் அப்படின்றவரை 1995. அதுக்கப்புறமா இவங்க நடிக்கிறதே நிறுத்திட்டாங்க. இவங்க ஒரு ஹாஸ்பிட்டலையும் வச்சு ரன் பண்ணுறாங்க செம்பூரில். அந்த ஹாஸ்பிட்டல் நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா யுனிவர்சல் ஹாஸ்பிட்டல். இவங்களுடைய நடிப்பை பாராட்டுற விதத்தில் ஜெயலலிதா அம்மா அவர்களே உங்களை கூப்பிட்டு, அதாவது அப்போ அவங்க சிஎம்மாக இருக்கும் போதே கூப்பிட்டு கிட்டத்தட்ட 45 நிமிஷம் அவங்களுடைய போயஸ் கார்டன் வீட்டில் பேசினத கதையாக கூட இருக்குது. அது எந்த படத்துக்காகன்னு பார்த்தீங்கன்னா திலகாவதி IPS இவங்களுடைய ஸ்டோரியை பத்தி பெண் அப்படின்ற படத்தில் இவங்க ஃபுல் ஸ்டோரியிலும் இவங்க தான் நடிச்சிருப்பாங்க ஹீரோயினா. இந்த படத்தை பார்த்துட்டு தான் அவங்க அவார்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல்
கூப்பிட்டு பேசினாங்களாம். இவங்க நினச்சிட்டே போனாங்களாம், ஒருவேளை நமக்கு இந்த தொகுதி ஏதாவது கொடுத்துருவாங்களோ. ஏன்னா அப்போ சிஎம் அவர்களுக்கு ஏதாவது ரொம்ப பிடிச்சதுன்னா, யாரையாவது பிடிச்சதுன்னா, சரி இந்த தொகுதியில் நில்லுங்க, நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க அப்படிலாம் சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி நினச்சிட்டு போனால் அவங்கள பற்றி ஃபுல் டீட்டெயிலையும் இவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் கலைஞர் ஐயா அவர்கள் கையில் இருந்தும் இவங்க அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ குறுகிய காலகட்டத்தில் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து செம்மையாக கலக்கின ஒரு ஆக்ட்ரஸ், கிளாமராகவும் நடிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நடிகை சமீபத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையான வந்து நான் பார்க்கணும், அதுவும் 1 hour நின்று பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 1.25 லட்சம் ஏமாந்துருக்காங்க. அதனால இவங்க 2 மாநில முதல்வர்கிட்டையும் வந்து மனு கொடுத்தும் எந்த ஒரு பயனும் இல்லையா. கண்டிப்பாக 80s 90sல இவங்க ஒரு கனவு கன்னியாவே வளம் வந்திருப்பாங்க. இப்போ இருக்க பல பேருக்கு இவங்க தெரியாமல் இருந்திருந்தாலும் அப்போ இருந்தால் பல பேருக்கு இவங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் இவங்களை உங்களுக்கு எந்த படத்தில் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கிராமத்து கதைக்களம் அப்படின்றது இவங்களுக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும். அதில் எந்த ரோல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பயோகிராஃபியில் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.